செங்கோட்டையன் முதல்ல வரும்போதே முதல் மீட்டிங்லேயே அவர் என்ன பேசிக்கிட்டாருன்னா ஆதவர்ஜுனாவும் ஜானஆரோக்கியசாமியும் தான் பேசினாங்க. பேசும்போதே நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் விஜய் கூட பேசுவேன். நடுவில் அந்த இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் வச்சார். அவருக்கு வந்து 2 பதவி தராங்க இப்போ. அதாவது நிர்வாக ஒருங்கிணைப்பாளர், அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து அவர் வந்து கவுன்சில் ஆஃப் அட்மினில் வந்து அவர் வந்து கோஆர்டினேட்டராக இருக்கார். இன்னொன்று கொங்கு மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக பாதுகாப்பாக மாறுவார். எடப்பாடி கூட பயணிக்க முடியாதவர்கள் இவர்கள் இங்கே கூட்டு வர போகிறாங்க, இங்கே வர போகிறாங்க. இன்னொரு பெரிய வழி வந்து அடைபட்டுருச்சு இப்போ அதிமுகவுக்கு. அப்படியே நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு, நம்ம கூட வந்துருவாங்க தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த இது நிச்சயமாக சிதிலம் அடைஞ்சு போச்சு, உடஞ்சு போச்சு. ஏன்னா செங்கோட்டையன் எடப்பாடி எதிர்த்து தான் வெளியே வந்தவர். அப்போ அவர் போய் திரும்பி வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறே இல்லை. ஏன்னா அது ஏற்கனவே இல்லை தான். ஏன்னா ஏன் இன்னொன்று பார்க்கணும், விஜய் வந்து ஏன் அதிமுக பற்றி பேசவே இல்லை நிறைய இடங்களில் அப்படின்னா, அவருடைய நோக்கமே அவருடைய குறிக்கோளே வந்து அதிமுக தொண்டர்களையும் அதிமுக நிர்வாகிகளையும் தன் பக்கம் வசப்படுத்துவது தான் அவருடைய நோக்கமே. அதனால ஆரம்பத்திலேருந்தே திமுகவும் பாஜகவும் தான் எனக்கு எதிரின்னு சொன்னாரே தவிர இவங்களை அதிமுக வந்து கண்டுக்கவே இல்லை. ஓட்டு அடிப்படையில், வாக்கு அடிப்படையில் தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளருக்கு அடுத்த இடத்துல பெரும்பாலான இடங்களில் விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான இது ஏற்கனவே 2021 பார்த்துட்டோம். அத்தனை கூட்டணியோடு சேர்ந்து பார்த்துட்டோம். அதில் கூட அதிமுக விஞ்சி நின்றுச்சு பாஜக ஒரு சில இடங்களில். அப்போ இப்படி பார்க்கும்போது இவர்கள் 2வது இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவே பெரிய சக்சஸ் தான். அது மாதிரி அந்த தொகுதியில், அதாவது அந்த கொங்கு பெல்ட்டில் ஒரு 3-10 சத்யபாமா போன்ற அவங்களோட ஆதரவாளர்கள் கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு 3 சீட்டு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி வேறு எந்த தலைகள் உள்ளே வரப்போகுது, அதிலிருந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வேறு முடிவுகள் இருக்கும். ஏன்னா ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் ஆலோசகரான ராஜபாரதி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இப்போ செங்கோட்டையன் டிவிகேல ஜாயின் பண்ணியாச்சு, சத்யபாமா அவங்களுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற முறையில் போய் ஜாயின் பண்ணியாச்சு, எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ செங்கோட்டையனால் டிவிகேவில் என்ன நடக்க போகுது, இல்லை செங்கோட்டையன் சொல்லி யாராவது அடுத்தடுத்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, என்னென்ன விஷயங்கள்? இல்லை, 2 விஷயம் இருக்குது அவருக்கு. அதாவது செங்கோட்டையன் முதல்ல வரும்போதே முதல் மீட்டிங்லேயே அவர் என்ன பேசிக்கிட்டாருன்னா ஆதவர்ஜுனாவும் ஜானஆரோக்கியசாமியும் தான் பேசினாங்க. பேசும்போதே நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் விஜய் கூட பேசுவேன். நடுவில் அந்த இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் வச்சார். அது வந்து அவருக்கு ரொம்ப கரெக்டான ஒன்று தான். ஏன்னா அவர் வந்து ரொம்ப சின்ன வயதிலேயே வந்து அவர் எம்எல்ஏ ஆனவர், 25 வயசில் ஆனவர். எம்ஜிஆரோடவும் ஜெயலலிதாவோடவும் அவர் வந்து நெருங்கி பழகிய ஒருத்தர். எடப்பாடி வரைக்கும் இல்லை, எடப்பாடி வரைக்குங்கிறத வந்து அவர் தான் வளர்த்தே விட்டார். ஏன்னா அவர் குரு. அங்கே இவர்கள் 2 பேரும் வந்து இவருக்கு குரு, இவருடைய எடப்பாடியோட குரு வந்து செங்கோட்டையன். இல்லை, இப்போ ஒரு பழமொழி இருக்குல்ல, வளர்த்த கிடா மாறல பாயுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நடந்துருச்சோ? அது கூலக்கடாவாக கூடாதுல்ல, கடா பாயலாம், ஆனால் அது கூலக்கடாவாக இருந்தால் அது இப்படி தான் ஆகும், கிடாரி மாதிரி ஆயிடுச்சுன்னா. ஆமாம். அதே நேரத்தில் என்னாச்சுன்னா செங்கோட்டையனுக்கு பிரச்சனை என்னாச்சுன்னா, அவர் வந்து பிஜேபி வந்து ரொம்ப சாதாரணம் நினச்சிட்டாங்க. ஓபிஎஸ் மாதிரி டிடிவி மாதிரி செங்கோட்டையன் நினச்சிட்டாங்க. அதனால தான் செங்கோட்டையனை வந்து எடப்பாடிக்கு எதிராக தூண்டி விட்டதே பிஜேபி தான். முதன்முறையாக நீங்கள் வந்து அவரை வந்து வெளியே வாங்க, அவரை வந்து தலைமையை மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எடுத்துகிட்டு வர்றதுக்கு. வெளியில் வந்ததுக்கப்புறம் கண்டுக்கலையா பிஜேபி? இல்லை, நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு, பேசுகிறாரு. செங்கோட்டையன் பேசிய பிறகு இவர் வந்து முடியாதுன்னு சொல்லி இவர் நீக்கிறார். இவர் வந்து இவருடைய வீட்டோ பவரை பயன்படுத்துகிறார் எடப்பாடி. நான் வந்து சேர்க்கவே முடியாதுன்றார். அப்போது இனிமேல் வந்து செங்கோட்டையனால் பெரிய செல்வாக்கு இருக்காது, ஏன்னா ஓபிஎஸ் மாதிரி டிடிவி மாதிரி அவரும் நீர்த்து போயிட்டார் அப்படின்னு தான் பிஜேபி நம்பிச்சு. அதனால தான் அவரை கண்டுக்காத போது தான் அவர் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறாரு. இவ என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது விஜய் வந்து கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு ரொம்ப மோசமான ஒரு சூழலில் வெளியே வர முடியாமல் ஒரு திக்கு திணறி போய் மாட்டின்னு இருக்கும்போது இதை வந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் செங்கோட்டையன் தேவைப்பட்டார். அப்போ 2மே வந்து 2 காந்தங்களும் வந்து ஒன்று எதிர் முனையில் இருந்தாலும் கூட உள்ளே வந்துருச்சு. இப்போ என்னாச்சுன்னா செங்கோட்டையன் கொண்டு வரதுனால என்ன நல்லவை நடக்கும்னு சொன்னால், அவருக்கு வந்து 2 பதவி தராங்க இப்போ. அதாவது நிர்வாக ஒருங்கிணைப்பாளர், அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து அவர் வந்து கவுன்சில் ஆஃப் அட்மினில் வந்து அவர் வந்து கோஆர்டினேட்டராக பண்ணுறாங்க. இன்னொன்று கொங்கு மண்டலத்தினுடைய மொத்த
ஒரு ஒருங்கிணைப்பாளராக பாதுகாப்பாக மாறுவார். எப்படி ஒரு கொங்குன்னா கோயம்புத்தூர். ஆமாம், அந்த பெல்ட் 4 மண்டலமாக பிரிக்கிறாங்க. நீலகிரி அதில் ஆட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், கிட்டத்தட்ட அது பக்கம். அது கொங்கு இல்லை, கொங்கு இல்லை தான். ஆனால் வந்து அது ரொம்ப சின்ன பகுதி தான், அதனால வந்து அதை சேர்த்துப்பாங்க. அதை ஒருவேளை ராசா இருக்காரு அப்படிங்கிறதுனாலயோ இல்லை, அப்படிங்கிறது மட்டும் இல்லை. ஏன்னா திமுகவில் ஒரு பிரபலமான முகம் அந்த சைடு இருக்கு, நம்ம சைட்லேருந்து ஒரு பிரபலமான முகத்தை வச்சா கொஞ்சம் அடிச்சு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கணக்கு. அது ஒன்று தான். அது இன்னொன்று இவர் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கே வந்து இவர் வந்து அதாவது ரூட் போட்டு கொடுத்தது எல்லாமே அந்த நிர்வாகத்தை கிட்டத்தட்ட பார்த்தார். அவங்க அந்த அதாவது இவர்களை ஒருங்கிணைப்பதில் வந்து ரொம்ப பெரிய பங்கு இருக்கு இவருக்கு. இப்போ வந்து இவருக்கு வந்து நேரடியாக பார்க்குறாரு. பார்த்த பிறகு இவருக்கான பொறுப்புகளை இப்போ கொடுக்க போகிறாங்க. இப்போ இவருடைய தலைமையின் கீழே இப்போ சத்யபாமா வந்த மாதிரி இவருடைய ஆளுமையின் கீழே, அதாவது இவர் கூட வர்றதுக்கு தயாராக இருக்காங்க சில முக்கிய தலைகள். இப்போ வந்து எப்படின்னா, ஒவ்வொரு மண்டலமாக பிரிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஓபிஎஸ் வந்து வர 15ஆம் தேதி வந்து அவருடைய மாவட்ட செயலாளர்களை கூட்டம் வச்சுருக்காரு. அதில் வந்து மாவட்ட செயலாளர்கள்னு சொல்லிக்கிட்டா கூட பெரும்பாலும் வந்து அதில் இருக்கவங்க ஒரு 4 எம்எல்ஏ தான் அவங்க கூட இருந்தாங்க. வைத்திலிங்கம், இப்போ இங்கே அங்கே போனாரே மனோஜ் பாண்டியன், ப்ளஸ் ஐயப்பன், உசிலம்பட்டி தொகுதி எம்எல்ஏ ஐயப்பன், ஓபிஎஸ், இந்த 4 பேர் தான் இருந்தாங்க. இதில் ஐயப்பன் அவர் பெரிய அளவில் பேச மாட்டார், அவர் எதை சொன்னாலும் செய்வார், அவ்வளோதான். ஆனால் ஆக்டிவாக இருந்தவங்க அப்படின்னு சொன்னால் வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும். இப்போ மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு, வைத்திலிங்கம் வந்து ஒரு ஆசலரேஷனில் இருக்கார். ஏன்னா ஒரு மாநாடு நடத்துனாங்க ஓபிஎஸ், அப்போது அதுக்கான செலவுகள் எல்லாமே வைத்திலிங்கம் தான் செஞ்சார். அதுலேருந்து இவங்க பெரிய அளவில் எடுத்துக்கலை, வைத்திலிங்கத்துக்கு பேர் பண்ணல அப்படிங்கிறது கூட பிரச்சனையாக இருந்தது. அப்போது அப்படி வைத்திலிங்கத்தை உள்ளே கொண்டு வரதாக ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஏன்னா அதிமுகலேருந்து வெளியே போகிறவங்க திமுகவுக்கு நேரடியாக போகிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கான மரியாதை கொடுத்துருந்தாலும் கூட எல்லாருக்குமே அப்படி தருவாங்களா அப்படிங்கிற திமுகக்குள்ளே இப்போ எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. எல்லாரும் சீனியர்கள்லாம் நாங்கள்லாம் இருக்கும்போது புதுசாக அதிமுகலேருந்து வரவங்களே இதனால் அதிமுகவுடைய கோட்டையாகவே மாறிடும் போல் திமுக. கிட்டத்தட்ட 10 அமைச்சர்கள், கிட்டத்தட்ட 8 அமைச்சர்கள் மேலே அங்கே இருக்காங்க. முத்துசாமியிலேருந்து நிறைய KKS ராமச்சந்திரன்லேருந்து எல்லாமே அதிமுகலேருந்து வந்தவர்கள் தான். அப்போ அதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது வைத்திலிங்கத்துக்கு அந்தளவுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குமா தஞ்சாவூரில், அங்கே தஞ்சை டெல்டா பகுதியிலேருந்து அப்படிங்கும்போது அவருக்கு இங்கே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி விருதுநகர் அந்த பெல்ட்டில், விருதுநகர் பெல்ட்டு அந்த மதுரைக்கு அந்த பக்கம், அதில் வந்து மாஃபா பாண்டியராஜன் ஆசைப்படுறாரு. ஆனால் அவர் ஏற்கனவே அப்படி தான் இருக்கார். ஏன்னா வைகை செல்வனுக்கும் மாஃபா பாண்டியராஜனுக்கும் நடுவில் ஒரு சின்ன டக் ஆஃப் இருந்துச்சு. ராஜேந்திர பாலாஜி வந்து அவர் ரொம்ப வன்மையாகவே பேசிட்டார் ஒரு இடத்துல. உனக்கெல்லாம் என்ன தெரியுங்கிற மாதிரியாக பேசிட்டார். அதுலலாம் ரொம்ப மனம் உடைந்திருக்கிறார் அவர் மாஃபாய் பாண்டியராஜன். அப்போ அவர் ஒரு மாஃபாய்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, அதனால தான் மாஃபாய் பாண்டியராஜன். அதனால அந்த பாண்டியராஜன் வராலும், ஆனால் அவரால் வச்சு பெரிய செல்வாக்கெல்லாம் இருக்காதுன்னு தெரியல. இன்னும் வேறு ஒரு தலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது ஏடிஎம்கேலேருந்து. அப்போது எடப்பாடி கூட பயணிக்க முடியாதவர்கள் இவர்கள் இங்கே கூட்டு வர போகிறாங்க, இங்கே வர போகிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, எடப்பாடியினுடைய விசுவாசிகள் விஜய்க்கு இணக்கமாக போகிறாங்க. விசுவாசிகள்னு அவருக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா KP முனுசாமி கூட விசுவாசிகள், ஏடிஎம்கேனுடைய விசுவாசிகள்னு அப்படி வச்சுக்கலாம். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய வாரிசுகள், கட்சி விசுவாசிகள், விசுவாசிகள். ஏன்னா KP முனுசாமி கூட அப்படி கிடையாது. ஏன் அவர் இப்போ நம்புறாரு, அவரை தான் நம்புறாரு, கூட இருக்காருன்னு சொல்கிறோம். ஆனால் KP முனுசாமியே வந்து இவர் கூட போனவர் தான், ஓபிஎஸ் கூட எடப்பாடி எதிர்த்து. அப்போது கூட இருப்பவர்கள் எல்லாருமே அப்படி ஒன்றும் அவரை சார்ந்தவர்கள் இல்லை. எடப்பாடிக்காக உயிரை கொடுக்குற அளவுக்குலாம் பெரிய விசுவாசிகள்லாம் கிடையாது. அதனால் அவர் எந்த நேரமும் வந்துடலாம். ஆனால் இன்னொரு பெரிய வழி வந்து அடைபட்டுருச்சு இப்போ அதிமுகவுக்கு. ஏன்னா அவர் வந்து எடப்பாடி அவர்கள் பேசும்போது சொன்னார், தாவக கொடி நம்ம கூட தான் வந்திருக்கு, நம்ம கூட தான் வந்திருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தார். அப்படியே நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு, நம்ம கூட வந்துருவாங்க தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த இது நிச்சயமாக சிதிலம் அடைஞ்சு போச்சு, உடஞ்சி போச்சு அது. ஏன்னா செங்கோட்டையன் எடப்பாடி எதிர்த்து தான் வெளியே வந்தவர். அப்போ அவர் போய் திரும்பி வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறே இல்லை. ஏன்னா அது ஏற்கனவே இல்லை தான். ஏன்னா இன்னொன்று பார்க்கணும், விஜய் வந்து ஏன் அதிமுக பற்றி பேசவே இல்லை நிறைய இடங்களில் அப்படின்னா, அவருடைய நோக்கமே, அவருடைய குறிக்கோளே வந்து அதிமுக தொண்டர்களையும் அதிமுக நிர்வாகிகளையும் தன் பக்கம் வசப்படுத்துவது தான் அவருடைய நோக்கமே. அதனால ஆரம்பத்துலேருந்தே திமுகவும் பாஜகவும் தான் எனக்கு எதிரின்னு சொன்னாரே தவிர இவங்களது அதிமுக வந்து கண்டுக்கவே இல்லை. ஒருவேளை ஆட்சியில் இருந்தால் சொல்லியிருப்பாரோ, ஆட்சியில் இல்லாத ஒன்றை தானே பேச முடியும் அவருக்கு. ஏன்னா அதில் பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து விஜயை வந்து அவர் படத்துக்கு டைம் டு லீட்னு அவர் தலைவா படத்துக்கு சொல்லும்போது அவரை தூக்கி அடித்தாங்க, அவங்க உட்கார வச்சாங்க, காக்க வச்சாங்க. அந்த மாதிரி அந்த கோபமெல்லாம் இருந்தது. ஆனாலும் ஜெயலலிதா எடுத்து எதுவும் பண்ண முடியல அவரால். ஏன்னா அது வந்து பெரிய ரொம்ப வலுவானவர்கள் 2 பேருமே, ஜெயலலிதா அம்மையாரும் இந்த பக்கம் கலைஞர் கருணாநிதி அவர்களும். அப்படி இருந்த கூடத்தில் இந்த எடப்பாடிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய எதிரியாக பார்க்க முடியல அவருக்கு. விஜயே அவர் அப்படி நினைக்கல. ஏன்னா இவருக்கான செல்வாக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா இவர் வந்து ஓரளவு பணம் கொடுத்து தான் எல்லாரையும் வாங்கியிருக்காரு மாவட்ட செயலாளர்களை, அப்படி தான் சொல்கிறாங்க. மேலையுமே
யார் பணம் கொடுத்து வாங்கியிருக்கா? இந்த புகழேந்தி போன்றவர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஓபிஎஸ்லேருந்து வெளியே வந்தவங்க. அங்கே அவர்கிட்ட இருக்க மாவட்ட செயலாளர் எல்லாருமே, எடப்பாடிக்குள்ள இருக்க மாவட்ட செயலாளர் எல்லாருமே பணம் கொடுக்கப்பட்டதால் நிறைய அவங்க வந்து அவருக்கு சாதகமாக மாறி இருக்கிறார்களே தவிர வேறு வகையில் உண்மையிலேயே அவருக்கு அவர் அதிமுக மேலே பாசத்தோட எடப்பாடி தலைவராகத்தான் இருக்கணுங்கிற ஒரு நன்னோக்கத்துறையோடலாம் அவங்க கூட இல்லை. அவங்க எல்லாருமே வாங்கப்பட்டவர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நேற்று வரைக்கும் புகழேந்தி அப்படி தான் சொல்கிறார். டிவிக்கில் இதுக்கு அடுத்ததாக வந்து நேரடியாக இப்போ வந்து ஏற்கனவே அதாவது ஜெயலலிதா அம்மையாருக்கே வந்து வகுத்து கொடுத்தவர் இல்லையா? அதனால் விஜய்க்கான திட்டங்களை பேசுவதற்கான திட்டங்களை இவர் எடுத்து போவார். ஒவ்வொரு மண்டல வாரியாக முதல்ல பேச ஆரம்பிப்பாங்க. முதல்ல கரூர் போகிறது போல் வேறு தஞ்சாவூரில் பேசுகிற அதை பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ அது மாதிரியான அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. முதல்ல தஞ்சாவூர், அடுத்து அவருடைய கோபிச்செட்டிப்பாளையம், அந்த 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 பெல்ட்டில் வந்து, ஏன்னா அங்கே தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கதா நம்புகிறாங்க அதிமுக, எடப்பாடி அவர்கள் இருக்கிறதுனால. ஏன்னா எடப்பாடி அவர்களே வந்து இந்த முறை வந்து இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போகிறார். அவர் நீக்கின பிறகு, செங்கோட்டையை நீக்கின பிறகு அவர் தன்னுடைய பலத்தை காண்பிப்பதற்காக பிளான் பண்ணியிருந்த ஒரு இடம். இப்போ இவர் வந்து தவேகா பக்கம் வந்துட்டார். இப்போ அங்கே வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ அங்கே வந்து எங்கே நம்புகிறீர்களோ, உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நம்புகிறீர்களோ அந்த இடத்த முதல்ல உடைக்கிறாங்க. இப்போ அங்கே வந்து, ஏன்னா இவரும் அங்கே செல்வாக்கான ஆள் தான் செங்கோட்டை. அதனால் அங்கே வந்து போகிறாங்க. அடுத்து ஒன் பை ஒன்னாக இப்போ வந்து உங்களுக்கு பிரச்சார திட்டங்களை வந்து வகுத்துருவாங்க. அது எப்போ ஆகும் அப்படின்னா ஜனநாயகன் ரிலீஸுக்கு பிறகு தான் ஆகும். ஏன்னா அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக தான். ஏன்னா இவர் வந்து யார் கூடயும் கூட்டணிக்கோ இல்லை எதுக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. இல்லை, அதுக்கு விஜய் நினச்சா யார் கூட வேணாலும் பேசலாம். ஆனால் விஜய் நினச்சாதான் விஜய்கிட்ட யாராவது பேச முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வச்சுருக்கிறதுனால தான் இந்த கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு வேகத்தடை இருந்துக்கிட்டே இருக்கு. இல்லை இன்னொன்று, அவருக்கு நேரடியாக கூட்டணி பேசுவதற்கு அந்த தொகுதி பங்கீடுக்கு அவ்வளோ பேச முடியாது. ஆனால் இப்போ செங்கோட்டையன் வச்சு பேச போகிறாங்க. என்ன பேச போகிறாங்கன்னா, ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் வந்து இவர் கூட வர போகிறாங்க. இந்த மூன்றாவது கூட்டணி, மக்கள் நல கூட்டணி எப்படி 2016 வந்ததோ அதை போன்ற ஒரு மூன்றாவது அணி இங்கே வரப்போகுது. அதுதான் அதனுடைய பிளானே. ஒரு வலுவான கட்சி இணைஞ்சா இன்னமும் அந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இமைகளை தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும். இப்போ ஓபிஎஸ் டிடிவி, இந்த பக்கம் செங்கோட்டையன், இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் இருக்காங்க. இவங்களுக்கு தலைமையாக விஜய் இருக்காங்க. இன்னொரு கட்சி, உதாரணத்திற்காக சொல்கிறேன், ஒரு காங்கிரஸ் மாதிரி, ஒரு விசிகா மாதிரி, இந்த மாதிரியான ஒரு கட்சி வந்துச்சு அப்படின்னா மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற பேர் அந்த இடத்துல பயன்படுத்தப்படாது. வேற ஒரு பேர் வந்து பயன்படுத்த. ஏன்னா மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது 2016 படுதோல்வி அடைந்த ஒரு கூட்டணி. இல்லை, பேர் வேற மாற்றுவாங்க. ஆனால் இதில் என்னன்னா, இந்த ஒரு சஜஷனும் இருக்குது. அதான் சொல்கிறேன், ஓபிஎஸ் டிடி வந்தது மட்டுமல்லாமல் ஈவன் தோ பாமக கூட வரலாம். ஏன்னா பாமக அன்புமணி வந்து அவரோட பேசியிருக்காங்க. ஆனால் கூட ராமதாஸ் வந்து இப்போ இன்னைக்கு திமுகவுக்கு போகிறதா இருக்கார். திமுகவுக்குள்ளே போகிறதா இருந்தால் விசிகா வந்து வெளியே வரேன்னு சொல்லுவோம். அப்போ விசிகாவுக்கு வந்து இது மாதிரி மூன்றாவது அணி அவசியம் தேவைப்படுது. ஏன்னா இதைத்தான் அவங்க வந்து பிளான் பண்ணாங்க. அதான் மக்கள் நல கூட்டணி நான் வந்து சொன்னேன் 2016 பொறுத்தவரை. ஏன்னா வைகோ போன்றவர்கள் எங்கே நீங்கள் சீட்டு குறையாக கொடுக்குறீங்களோ அங்கே எனக்கு போன முறை கொடுத்த 6 தொகுதியை விட இந்த முறை அதிகமான தொகுதிகள் கேட்பாங்க. கொடுக்கலன்னா அவங்க வந்து வெளியே வருவாங்க. இன்னொன்று, கூட்டணி ஆட்சிக்கு நான் தயார்னு சொல்கிறார் விஜய். வரும்போதே தொடங்கும் போதே சொன்னார். அதனால் இவங்க கூட்டணி ஆட்சியை தான் வரவேற்கிறாங்க. நான் அவர் கேட்குறாரு, திருமாவளவன் அண்மையில் பேசும்போது கூட, ஏன் நான் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடாது அப்படியே கேட்டார். அப்போது அவருக்கும் அந்த எண்ணம் இருக்கிறதுங்கும்போது நான் கூட்டணி ஆட்சிக்குள்ளே வருவோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க இப்போது. அதனால் விசிகாவும் வரலாம். ஏன்னா அதிமுகவோடு ஏன் போக முடியாது விசிகா அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒன்றே ஒன்று தான், பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா. பாமகவும் தான். ஆனால் பாமகவுக்கும் ராமதாஸுக்கும் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கும் பெரிய டக்காஃபர் இல்லை ஆரம்பத்துலேருந்து. அவருடைய எதிரியாக பார்க்கறது அன்புமணியை தான். அதனால் அன்புமணி பாஜகவோட போயிடுவார். அதனால் இந்த பக்கம் ஒரு பெரிய வேக்கண்ட் இருக்குது. இப்போது ஒரு வேக்கண்ட் இருக்குது, வெற்றிடமும் இருக்குது, தேவையும் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே வந்து இங்கே விஜய்க்கு கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா விஜயை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஒத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை. ஏன்னா திருமாவளவன் போன்றவர்கள் இத்தனை ஆண்டு காலம் கட்சி வந்து புதுசாக இன்னும் கட்சி அங்கீகாரமே பெறாத ஒரு கட்சிக்கு கூட வந்து நீ ஏன் முதலமைச்சர்னு ஒத்துப்பாரா அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஏன்னா அது அந்த ஈகோ ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னும் கம்யூனிஸ்டுகளும் அப்படி தான். அதனால் இந்த முறை அவர்களெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு 2 சீட்டு கூட கேட்பாங்க. அது கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி கட்டாயத்தில் இருப்பாங்க அவங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து இப்போ 25 சீட் கொடுத்தாங்க முதல்ல. அது பீகாரில் வந்து தோல்விக்கு பிறகு, எங்கேயுமே எல்லா இடத்துலையும் தோல்விக்கு பிறகு அதை வந்து இன்னும் குறைச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதான் 3ஆம் கட்ட தலைவர்களை வச்சு திமுக வச்சு பேச வர்றாங்க. 10 சீட்டு தான் தருவோம், பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது பின்னாடி, உங்களுக்கு சோர்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அங்கே குறைச்சி இங்கே குறைச்சி மேட் பண்ணி அவர் எல்லாத்தையும் எடுத்து வந்துடுவார். தேமுதிக கூட இவர் எடப்பாடி நம்புறதா இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஏமாத்திட்டாரு, ஒரு ராஜ்யசபா தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாருங்கிறதுனால அவங்க போக மாட்டாங்க. ஒருவேளை பிஜேபி கன்வின்ஸ் பண்ணால் தேமுதிகவை நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணால் தான் தேமுதிக அங்கே போகும். இல்லைன்னா தேமுதிக கூட விஜய் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் வந்து விஜயகாந்த் வந்து விஜயை வந்து அறிமுகப்படுத்தினார், நிறைய அவருக்கான செஞ்சுருக்காங்க, உணவுனா அவன் அந்த மாவுக்கு வந்து நான் அப்படி ஒன்றும் பேசலை, விஜய் வந்து நான் தவறெல்லாம் பேசலைங்கிற மாதிரி அவங்க பெல்ட் அடிக்கிறாங்க. அப்போ அப்படிங்க வரும்போது அவங்களுக்கான அந்த ஒற்றுமை இருக்கும். ஏன்னா ராஜ்யசபாவை கொடுக்கறது கூட அவங்க தயாராக இருப்பாங்க. ஏன்னா ஜெயிக்க மாட்டாங்க, இருந்தால் கூட நமக்கு ராஜ்யசபா கொடுத்தா கூட சரிப்பாங்க. அதிகமான சட்டப்பேரவையில் வந்து வெற்றி பெற முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா இவங்க இந்த கூட்டம் இருக்குல்ல, அதாவது எம்ஜிஆர் மேலே ஒரு மரியாதை இருந்து பெரிய கூட்டம் வந்தது மாதிரி இவருக்கும் பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. இந்த கூட்டம் அப்படியே நம்மளை காப்பாற்றிடுவோம்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே எஸ்ஐஆர் வேறு இருக்குது. எஸ்ஐஆரில் எத்தனை பேர் இவங்க தப்பிச்சு வர போகிறாங்கன்றது அது ஒரு பெரிய மீன் வலை. அந்த வலையில் வந்து எத்தனை பேர் மாட்ட போகிறாங்க, எத்தனை பேர் தூக்கி வெளியே போட போகிறாங்கன்னு வெறும் பீகாரில் மாதிரி ஒரு 10% நீக்கினா கூட இன்றைக்கி நம்ம 7 கோடி பேர், 6.5 கோடி பேர், 7 கோடி பேருக்குள்ளே சொல்கிறோம். அதில் வந்து 10%னா கூட 70 லட்சம் பேர் நீக்கிடுவாங்க. அப்போது அதில் அத்தனை பேர் காணாமல் முடியாது. அப்போ இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து வெற்றி பெறுவதுங்கிறது சாத்தியமில்லை. ஆனால் 2 வாய்ப்பு இருக்குது. விஜயகாந்த் எப்படி விருதாசலத்தில் ஜெயிச்சாரோ அது மாதிரி விஜய் நிற்கிற தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி செங்கோட்டையும் ஜெயிப்பார். அது மாதிரி அந்த தொகுதியில், அதாவது அந்த கொங்கு பெல்ட்டில் ஒரு 3 சத்யபாமா போன்ற அவங்களோட ஆதரவாளர்கள் கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு 3 சீட்டு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி வேறு எந்த தலைகள் உள்ளே வரப்போகுது, அதிலேருந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வேறு முடிவுகள் இருக்கும். ஏன்னா பார்க்கும்போது என்ன தோணுது, ஒர்க் பண்ணுறாங்கப்பா, ஏதோ ஒரு சின்னதாக அந்த தூரத்துலேருந்து அந்த ஒளி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? இல்லை, ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. ஏன்னா 2031 உதயா விஜயாங்கிறதான் பெரிய போட்டியாக இருக்கும். அந்த 31க்கு 2026 ஏதாவது புரியாவது ஏதாவது தெரியுதா? அதுதான் சொன்னேன், அந்த அச்சாரம் தான் இது. ரெண்டாவது இடத்துக்கு ஓட்டு அடிப்படையில், வாக்கு அடிப்படையில் தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளருக்கு அடுத்த இடத்துல பெரும்பாலான இடங்களில் விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான இது ஏற்கனவே 2021 பார்த்துட்டோம். அத்தனை கூட்டணியோடு சேர்ந்து பார்த்துட்டோம். அதில் கூட அதிமுக விஞ்சி நின்றுச்சு பாஜக. ஒரு சில இடங்களில் அதிகம் செகண்ட் பிளேஸ்லாம் வந்துச்சு பாஜக. அப்போது இப்படி பார்க்கும்போது இவர்கள் 2வது இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே பெரிய சக்ஸஸ் தான். முதல் முறையாக நீங்கள் வந்து எந்த அங்கீகாரமே பெறாமல் நீங்கள் வந்து செகண்ட் பிளேஸுக்கு வந்தீங்கன்னா, ஒரு 234 தொகுதியில் ஒரு 30 தொகுதியில் வந்தால் கூட நீங்கள் செகண்ட் பிளேஸ் வந்தீங்கனாலே நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அது சீட்டாக கன்வெர்ட் ஆச்சுன்னா, சீட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சிங்கிள் டிஜிட்டில் வரும் உறுதியாக, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா செங்கோட்டையன்கிற இது வந்து பெரிய அளவில் செய்வாராங்கிறது அவருக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு இல்லை. கொங்கு மண்டலம் தான் ஓகே. ஆனால் கொங்கு மண்டலத்தில் கூட ஒரு 2-3 சீட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அவருக்கான செல்வாக்கு. ப்ளஸ் பிஜேபி விஜயுடைய அந்த அணில் குஞ்சுகள்ங்கிறதெல்லாம் மாறிடும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அது தற்கொலைன்னு சொல்கிறதெல்லாம் அவர் நாங்கள் தற்கொலை தானே அவர் சொல்லி ஒத்துக்கிட்டார்ல, அதெல்லாம் மாறிடும். இந்த தற்கொலைகிட்ட ஓட்டு வாங்கி தானே இத்தனை நாளாக ஜெயிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் அதை வந்து தனக்கு பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் அவருக்கான எழுதி கொடுத்தாங்களே, அதெல்லாம் மாறிடும். செங்கோட்டையன் வந்து கொஞ்சம் அவருடைய தாவேகாவுடைய முகமாக மாறுவார். எல்லா இடத்துலையும் விஜய் பேச மாட்டார். எப்படி பண்ருட்டி ராமச்சந்திரன் எப்படி விஜயகாந்துக்காக பேசினாரோ அதே போல் இங்கே இப்போ அந்த முகம் தான் இங்கே வந்திருக்குங்க. செங்கோட்டையன்கிற ஒரு பலம் அவங்களுக்கு வந்து கட்சியை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு வழி தெரிஞ்சிருக்கு. முதல்ல எப்படி நடத்த போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது போய் இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய ஒரு இப்படி வச்சுப்போமே. அதாவது சந்திரகுப்த மௌரியர் வரும்போது சாணக்கியன் சொன்னான், நீ ஒரு ஆள் தான் இருக்கா, பரவாயில்ல, அதனாலும் ஜெயிச்சிடலான்னு சொன்ன மாதிரி இங்கே வந்து அதாவது சின்ன அதாவது ஒன்றுமே தெரியாதவர்களை வச்சுட்டு அவங்க கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அது நிறைய பசங்க இருக்காங்க, முதல் தலைமுறை பசங்க இருக்காங்க. அந்த பசங்களை கரெக்டாக பூத்தில் செட் பண்ணிடுவார், இவர் செட் பண்ண முடியும். ஓகே, அதுதான் முக்கியம். இப்போ பூத் கமிட்டிங்கிறது அவசியம். அதுதான் பிஜேபியுடைய பலமும் கூட. அவங்க விஜயை வந்து நெருக்கடி கொடுத்ததே அதுதான். உங்களுக்கு பூத் கமிட்டியோட இது கிடையாது, எங்களுக்கு இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது, அதனால் ஏன் கூட வா அப்படின்னு சொன்னதே அதனால தான். அதனால் இவர்கள் அந்த ஒரு அந்த ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ அதாவது ஆளே இல்லாமல் இருந்தால் தான் பூத் கமிட்டி வைக்க முடியும், பூத்தில் வந்து ஆள் பண்ண முடியும். இவங்கள்ட்ட ஆள் நிறையா இருக்குது, அதை வந்து சீரமைக்கணும், அவ்வளோதான், சரிப்படுத்தணும். அதை மட்டும் சரி பண்ணுவாங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.